நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா தக்காளி சாதம். தக்காளி சாதத்துக்கு தேவையானது தக்காளி, பச்சை மிளகாய் ரெண்டுத்தையும் நான் அரைச்சி எடுத்துப்பேன். கொத்தமல்லி பவுடரு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பாசுமதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். நான் பட்டாணி ஊற வச்சு வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி எடுத்து ஊற்றிட்டு நல்லா தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு வதக்கணும். இது கூட போட்டு தக்காளி சாதம் செய்கிறேன். நீங்களும் செய்து பாருங்கள். பட்டாணி போட்டு எங்கள் பசங்களுக்கு பட்டாணி, வேர்க்கடலை, மூக்கடலை இதெல்லாம் போட்டால் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் பட்டாணி போட்டு செய்கிறேன். நீங்களும் செய்து பாருங்கள். நான் இப்போ பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துருக்குறேன். அதனால் 1 போன்ற தண்ணி வைங்க. 1 போன்ற தண்ணி வச்சு நல்லாயிருக்கும் சாப்பாடு. இந்த எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் பண்ணலாம். நம்ம இப்போ அரிசி போட்டாச்சு. அரிசி போட்டு கொதி வந்தோடனே மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சோம்னா சாப்பாடு ரெடி ஆகிடும். தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. பட்டாணி போட்டு தக்காளி சாதம் நான் ரெடி பண்ணேன். அதேமாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள். செய்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.